நம்ம என்ன பார்க்க போறோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு ஓடிய மேட்ச் 2024. ஸோ சீரீஸ் ஆடுறாங்க ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்காவும். ஸோ ஷார்ஜாவில் தான் வந்து இந்த மேட்சஸை நடத்துகிறாங்க. ஆப்கானிஸ்தானில் மேட்சஸ் நடத்த முடியாது, அதேமாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவுக்குமே வந்து இவங்க போகலை. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா டூர் ஆஃப் ஆப்கானிஸ்தான் மாதிரி தான் இது. பட் அவங்களோட வென்யூ வந்து யூஏயில் தான் வந்து வென்யூவை செட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓடிய மேட்ச்சு செப்டம்பர் 18 5:30 நம்மளோட டைமிங். ஸோ டே நைட் மேட்ச் தான். இப்போ அந்த டைமிங் பார்த்தோம்னா ஒரு 2 மணி 3 மணி டைமிங் இருக்கும். நம்மளோட டைமிங் வந்து 5:30. ஸோ ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியமில் தான் அந்த மேட்சை நடத்துகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான ஒரு 5-6 பிளேயர்ஸ் வந்து கிடையாது. யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையா இப்ராஹிம் ஜார்டன் மட்டும் கிடையாது, மற்றபடி அவங்களோட ஹோல் ஸ்குவாடையுமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ முஜிபுர் ரஹ்மான் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இல்லை. ஸோ அது ஏன்றது தெரியல, இன்ஜுரியாக இருக்கலாம். பட் சவுத் ஆஃப்ரிக்கா vs ஆப்கானிஸ்தான் ஈக்குவலான ஒரு மேட்சாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஆப்கானிஸ்தான் பெரிய பெரிய டீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் சவுத் ஆஃப்ரிக்காவும் அவங்க பீட் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கலாம். காரணம் என்னென்னா இந்த கிரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த கிரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்பு கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். கரெக்டாக யோசிங்க, உங்கள் உள் மனசில் தோணும் இன்றைக்கி இவர் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு. அவரை கிளிக் பண்ணி டியோன்ற ஆப்ஷனில் ப்ளே பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரே பிளேயர் தான் நீங்கள் ஃபேண்டசியை ப்ளே பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசின் ரெஃபர் கோடை பயன்படுத்திக்கோங்க. ரொட்டேஷனில் ப்ளே பண்ணுங்கள். ஒரு மேட்ச் ப்ளே பண்ணால் அடுத்த மேட்ச் ப்ளே பண்ணுங்கள். பட் நல்லா யோசிச்சு உங்களுக்கு உள் மனசில் இவர் நல்லா ப்ளே பண்ணுவார் இன்றைக்கி அப்படின்னு தோணுச்சுன்னா அவரை வந்து கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். ட்ரை பண்ணி பாருங்கள். குபேரா ஃபேண்டசி ஒரு பெஸ்ட்டான ஆப்பாக இருக்கும். ஆப்கானிஸ்தான் vs சவுத் ஆஃப்ரிக்காவோட பிளேயிங் லோன் இது தான். அதுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். டோட்டல் மேட்சஸ் 241 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. ஃபஸ்ட் பேட்மேன் டீம் 131, செகண்ட் பேட் டீம் 108, ஆவரேஜே 227 தான். கடைசியாக அந்த கிரவுண்டில் நடந்த மேட்ச்னு பார்த்தோம்னா 2024 ஆப்கானிஸ்தானும் அயர்லாந்தும் மோதி இருக்காங்க. அதில் பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேசர்ஸுக்குமே ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். ஆப்கானிஸ்தானோட பிளேயிங் லோன் வந்து பார்ப்போம். ராம்லா குருபாஸ், அதுக்கப்புறமா ஹசான், நெக்ஸ்ட்டு ரஹமத் ஷா, ஸ்டெகிடி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓமர் ஜாய், நபி, ரஷீத் கான், கரோட்டா, அடுத்ததான் ஃபரத் மாலிக். அப்படி இல்லாட்டி அந்த விக்கெட் கீப்பரை மேபி ட்ரை பண்ணலாம். குருபாஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணலை அப்படின்னா இக்ரம் அகில்னு ஒரு பிளேயர் இருக்கார், அவரை வந்து இந்த ஃபரத் மாலிக் பதிலாக ஆட வைப்பாங்க. எக்ஸ்ட்ரா பேட்டராக ஆன் டைம் பார்த்துக்கோங்க. ஃபசலன் ஃபரிக்கி, அதுக்கப்புறமா குல்பதீன் நைப். சவுத் ஆஃப்ரிக்காவில் சரியான ஃபார்மில் ஓடிய ஃபார்மெட்டுக்குள்ளே வந்த ஒரு பிளேயர் தான் வந்து டோனி டி குரோஸ். ஸோ சரியான ஒரு பிளேயரு. ஸோ இவரை பொறுத்தவரையா ஜார்ஜி, ஸோ தப்பாக சொல்லிட்டேன். ஸோ டோனி டிஜார்ஜி. ஸோ டிஜார்ஜியை பொறுத்தவரையா பயங்கரமான ஒரு ஃபார்மில் ஓடியக்குள்ளே வந்தவர். இந்தியாவுக்கு எதிராகவே நல்லாவே ஆடின ஒரு பிளேயர் தான். தரமான ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ரீசா ஹென்ட்ரிக்ஸு அப் டவுனு. ஸோ ஒரு மேட்ச் நல்லா ஆடுவார், அடுத்த மேட்ச் ஃப்ளாப் ஆவார், இல்லை கண்டினியூவாக ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். டம்பா பவுமாவும் சேம் தான். மாக்ரமும் பெரிய அளவு ஃபார்மில் இல்லை. ஸ்டப்ஸு T20 ஃபார்மெட்டுக்கு நல்லா ஆடுவார். ஓடியர் எப்படி ஆட போகிறப்பாருன்னு தெரில. அதேமாதிரி கயல் வீரனே. ஸோ கண்டினியூ எப்போயுமே வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அவர் யூஸ் பண்ணி அடித்ததே கிடையாது. 30 ரன் அவ்வளோதான் வந்து ஸ்கோர் பண்ணுறது. பிக்வாயா, அதுக்கப்புறமா ஃபார்ட்யூன், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வில்லியம்ஸு, அப்படி இல்லாட்டி நேத்தன் பர்கர், 2 பேரில் யாராவது ஆடலாம். பிராட்மேன், இங்கிரி கண்டிப்பாக வந்து ஆடுவாங்க. இதுதான் இவங்களோட டீம். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 50-50 மாதிரி தான் வந்து தெரியும் நம்ம பிளேயிங் லோன் பார்க்குறப்பே. ஸோ பார்ப்போம் எப்படி வந்து பிக் பண்ணலாம். ஃபுல் ஸ்டாட்ஸுமே இருக்குது. ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டெலகிராம் ஓப்பன் பண்ணுறோம், இந்த மாதிரி ஆப் லிங்க்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஏதோ வந்து விளம்பரம் மாதிரி வரும். அது டெலகிராமோடது. அந்த சேனலில் ஜாயின் பண்ணி இந்த சேனல் ஜாயின் பண்ணு, அமௌண்ட்டை கொடு அப்படின்றதுல எல்லாமே டெலகிராம் வந்து பர்சனலாக கொடுக்குற ஆட். அதில் யார் வேணால் ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொடுக்குறது கிடையாது. யாரும் ஜாயின் பண்ணிடாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நான் ஒவ்வொரு டைமே வந்து எதுனாலும் சொல்லிடுவேன். அதையும் வந்து பார்த்துக்குங்க. ECS T10 வந்து இப்போ கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளே பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் மேட்சஸ் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மினி GL, அதுக்கப்புறம் ஸ்மால் லீக்ஸில் வின்னிங்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அதேமாரி நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட் கேட்டாலும் கொடுத்துறாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். அதேமாரி டெலகிராமில் வரக்கூடிய விளம்பரங்கள் நம்ம கொடுக்கறது இல்லை. அது டெலகிராம்கிட்ட அமௌண்ட் கொடுத்தா அவங்களே வந்து ஆடு வந்து கொடுக்குறாங்க. அதை நம்பி யாரும் போய் வந்து ஜாயின் பண்ணிடாதீங்க. ஸோ கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். நம்மக்கிட்ட நீங்கள் பேசவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம டீம்ன்றது கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம நேமை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம மெயில் இருக்குது, அதில் நீங்கள் ஏதாவது
கொஸ்டின் பண்ணிங்கன்னா நம்ம அதில் ஆன்சர் பண்ணுவோம். அது மட்டும்தானே தவிர்த்து நம்ம டைரெக்டாக உங்ககிட்ட யாருக்கிட்டையுமே வந்து பேச மாட்டோம். அதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது இது பண்ணால் எஸ்கேப் ஆகிக்கோங்க. அதேமாரி இந்த டெலகிராமில் எந்த சேனலில் இருந்தாலும் சரி அதில் ஓடுற ஆட் எல்லாமே டெலகிராமாக கொடுக்குற ஆடு தான். அதை வந்து புரிஞ்சுக்க. ஸோ இந்த கிரவுண்டில் ஹை இனிஷியல் ஸ்விங் இருக்கா அப்படின்னா பெரிய அளவில் இனிஷியல் ஸ்விங் கிடையாது. ஓரளவுக்கு பேட்டர்ஸுக்கு ஹெல்ப் தான். ஒரு 50 ரன் ஒரு 40 ரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆகிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓவரால் ஒரு நியூட்ரல் ட்ராக்காக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இங்கே குருபாஸை அவுட் ஆக்குற அளவுக்கு வந்து இங்கே பேசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இன்னொன்று ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இப்ராஹிம் ஜார்டனாக இருக்கட்டும் இல்லை ரவும்லா குருபாஸாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து ஸோ இப்போ இப்ராஹிம் ஜார்டன் கிடையாது சொல்கிறேன், இவங்களோட காம்போவில் லெஃப்ட் ஆர்ம் நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு இவங்க பெரிய அளவில் அவுட் ஆனதே கிடையாது. ரைட் ஹேண்டர்ஸ்க்கு தான் வந்து அவுட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் ப்ராப்ளம்ன்றது இல்லை. ஸோ குருபாஸை பொறுத்தவரையும் 25 ரன் குயிக்காக அடிச்சுட்டு கூட அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஃபார்மேட்டில் ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆகி அடுத்த மேட்ச் ஹிட் ஆகக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளேயர் தான். இங்கே ஸ்டெம் டு ஸ்டெம் போடக்கூடிய பிளேயர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக பிராட்மேன் இங்கிடி 2 பேருமே கட்டர்ஸ் போட்டு மூவ் பண்ணுவாங்க. வில்லியம்ஸோ இல்லை நேத்தன் பர்கரோ 2 பேருமே ஸ்விங் பண்ணுறவங்க தான். ஸோ பெரிய ஸ்கோர் வந்து குருபாஸ் போகிறது கொஞ்சம் டவுட் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக அவங்களோட பேசர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வந்து ஃபார்டியூனையும் இருக்கார். ஸோ எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன்னா ஸ்டப்ஸு அதுக்கப்புறம் மாக்ரம் இந்த 2 பேருமே எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் தான். ஸ்பின்னாக மாறிச்சு விக்கெட் அப்படின்னா ஸ்டப்ஸ் அதிகமான ஓவர்ஸ் வீசுறதுக்கும் சான்ஸ்ன்றது இருக்கும். மற்றபடி இவங்க தான் வந்து இவங்களோட பவுலர்ஸ். இதில் குருபாஸ் மேபி அந்த ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் வில்லியம்ஸ் ஆனால் வில்லியம்ஸும் அதுக்கப்புறமா இங்கிடியில் பிராட்மேன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எதிராக கொஞ்சம் தடுமாறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கலாம். ரஹ்மத் ஷா ஸோ ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. பட் சவுத் ஆஃப்ரிக்கா கூட அவர் தொடர்ந்து ஃப்ளாப்பு தான் இருக்கார். அவர் ஃப்ளாப் ஆகிருக்காரு அப்படின்னா ஹையஸ்ட் பேஸ் போடக்கூடிய ரபாடா ஆண்ட்ரிக் நகை இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கப்போ அவர் ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஸோ இப்போ அவங்க இல்லை. மேபி அந்த ஹை பேஸ் இல்லாதனால சாதகத்தை பயன்படுத்தி ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி போகலாம். இனிஷியல் விக்கெட் போகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டீமை செட் பண்ணிங்கன்னா அங்கே ரஹ்மத் ஷாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னாலும். பட் அதே இது அவங்களோட கேப்டனான ஹஸ்மதுல்லா சைடியை ஸோ செகண்ட் பேட் பண்ணுறப்ப ட்ரை பண்ணுங்கள். சேசிங்கில் கேமை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆகிருக்கார். ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்து பிபிஎல் ஆடக்கூடிய பிளேயரு டேனியல் ஹியூக்ஸ்னு ஒரு பிளேயர் இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு எங்கே மேட்சஸ் எங்கே நடந்தாலுமே ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அவுட் ஆயிடுவார். ஃப்ளாப்பு தான் 20 ரன்னுக்குள்ளே. ஆனால் அதே இது சேஸ் பண்ணுறப்போ அவர் எடுத்துகிட்டு போவார் கேமை ஃபுல் அண்ட் ஃபுல். அதே மாதிரி பிளேயர் தான் இவர். ஏன்னா கண்ணுக்கு தெரியும் டார்கெட்டு. அப்போ நம்ம என்ன ஒரு இதில் ஸ்லோவாக ஆடலான்ற ஒரு கான்செப்டில் ஆடுவார். ஸோ அதனால் சேஸ் பண்ணுறப்போ இம்பார்ட்டன்ட் பிக் ஓமர் ஜாய் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக் தான். ஏன்னா மோஸ்ட்லி ஓவர்ஸும் வீசிடுவார், டெத்துலேயும் போடலாம். தேவைப்பட்டால் இங்கே ஃபரட் மாலிக் இல்லை ஃபருக்கி மட்டும் இருக்கார் அப்படின்னா நைபு அதுக்கப்புறம் ஓமர் ஜாய் அதுக்கப்புறமா ஃபருக்கி 3 பேர் தான் சீமர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஓமர் ஜாய் டெத்தில் போடுறதுக்கும் சான்ஸ் இருக்கும். பேட்டிங்லுமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். நபி மோஸ்ட் ஆஃப் த ஓவர்ஸ் வந்து அவர் எப்படினாலும் வீசிடுவார். பெரிய அளவில் இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது, ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருந்தாலுமே ஓரளவுக்கு அவருக்கு ஓவர்ஸ் வந்து கொடுப்பாங்க, மூவ் பண்ணி கொண்டு போயிடுவார். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரஷீத் கான். ஸோ இப்போ நபி வந்து 4 ஓவர்ஸ் வீசுகிறாரு அப்படின்னா மீதி ஓவர்ஸை பார்த்தோம்னா கரோட்டே. ஸோ இவர் வந்து வீசலாம். இதே கிரவுண்டில் அயர்லாந்துக்கு எதிராக செகண்ட் போல் பண்ணுறப்போ 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் ஆப்கானிஸ்தான் நடந்த மேட்சஸ்லையுமே லோக்கல் மேட்ச்லேயும் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஆல்ரவுண்டரும் கூட கண்டினியூ விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இங்கேயுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் தான் வராங்க. ஸோ பிக்வாயா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜார்ஜியை பொறுத்து தவிர்த்து மீதி எல்லாருமே வந்து ரைட் ஹேண்டர்ஸாக தான் இருக்காங்க மோஸ்ட்லி. அதனால் மிடில் ரஷீத் கானும் கரோட்டேவும் வீசலாம். நபி வந்து அந்தளவுக்கு கிளிக் ஆகிறதுன்றது இந்த மேட்ச்சில் டவுட் தான். பேட்டிங்கில் மேபி கிளிக் ஆனால் ஓகே, பட் பவுலிங்கில் அதிக ஓவர்ஸ் கொடுத்து விக்கெட்ஸ் எடுப்பார் அப்படின்றதுக்கு பெரிய லெவலில் லாஜிக்கல் பிக் கிடையாது. ஸோ இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட் பிக். கேப்டனைஸ் கேப்டனாக நம்ம கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இங்கே பேட்டர்ஸில் கொடுக்கலாமா அப்படின்னா இந்த பிச் ரிப்போர்ட்டுக்கு நம்ம இவங்க பேட்டர்ஸில் கொடுக்கறது மிகப்பெரிய தவறாக மாறும். ஆல்ரவுண்டர்ஸு அப்படி இல்லாட்டி பவுலர்ஸுக்கு போகிறது தான் பெட்ரு. ஃபருக்கியோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து கண்டினியூ விக்கெட் எடுத்திருக்காரு ஆப்கானிஸ்தானோட கிரவுண்ட்ஸில். பட் கொஞ்சம் 100ல் தடுமாறியும் பார்த்தோம். இங்கேயுமே வந்து அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் பண்ணுறப்போ மேபி ரீசா ஹென்ட்ரிக்ஸ் டெம்பா போமா அவுட் ஆகலாம். இல்லை அங்கே டி ஜார்ஜி வந்து இருந்தார் அப்படின்னா டீசெண்டாக ஆடிடுவார். ஸோ இதில் லோயஸ்ட்டு பர்சன்டேஜ் பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா பெரிய அளவான நைப்பை ட்ரை பண்ண மாட்டாங்க. சப்போஸ் இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கலை, இப்போ ஃபருக்கி ஃப்ளாப் ஆகிறாரு அப்படின்னா நைப் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஓரளவுக்கு டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸை ஃபுல்லாக எடுத்துக்கிறது பெட்ரு. ஸோ பெட்டர் கேப்டன் சாய்ஸில் ரஷீத் கான் ஓமர் ஜாய் தான் இதில் ரொம்ப சூப்பர் சான்ஸு. சேசிக்கு வந்தால் ஸோ ஹஸ்மதுல்லா சைடியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதேமாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு ரிஸ்காக ரஹமத் ஷாவை ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு டீசெண்டான ஒரு பிக்கு. அதேமாரி ஃபரட் மாலிக் ஆடினா அவரை வந்து கிராண்ட் லீக்கில் கேப்டனாக வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிங்க. ஏன்னா ஃபரட் மாலிக் சான்ஸ் அவர் கம்மியாக தான் கிடைக்கும். கிடைக்கிற சான்ஸ் எல்லாமே 3 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஒரு சீமரு. டெத்தில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரிஸ்க் இருக்கிறவங்க கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இங்கேயுமே வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஒரு சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மட்டுமே வந்து ஆப்கானிஸ்தான் டீமில் இருக்கிறதுனால இவர் தான் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். எந்த அளவுக்கு ஆடல் மாக்ரம் ஓவர் போடுவார்ன்றது தெரியல. ரொம்ப சேஃபாக போகிறேன்னு நபி மாக்ரம்னு போகக்கூடாது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருந்தால் இவங்க 2 பேத்துக்கு போகலாம். ரைட் ஹேண்டர்ஸ் இருந்தால் ஈஸியாக ஆஃப் ஸ்பின்னாக ஆடிட்டு போயிடுவாங்க. அதுதான் லாஜிக். இங்கே பிக்வாயா டெத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கலாம். பட் ஆனால் அவருக்கு கொடுப்பாங்களா? ஏன்னா அவர் தான் டெத்தில் போடுவார். பட் மோஸ்ட்லி இங்கே பிராட்மேனு இங்கிடி இருக்கிறதுனால அவங்க டெத் ஓவரை வந்து எடுத்துப்பாங்க. அதனால் பிக்வாயா டெத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பட் அவருக்கும் கிடைக்கிற சான்ஸ் ஃபுல்லாமே பேட்டிங்லேயும் ஒரு 20 ரன் 25 ரன் ஆடுறாரு. அதுமாதிரி பவுலிங்கிலும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்க்கணும். ஸோ கயல் வீரனே பெரிய அளவில் கிளிக் ஆகிறதுன்றது டவுட்டு. பட் ஸ்டப்ஸு தேவைப்பட்டால் ரைட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக பவுல் பண்ணி விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. மேபி ஒரு ஸ்டப்ஸை வந்து சேசிங்கில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆடல் மாக்ரம் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவார். ஒர்த்தபிளாக ஆடுவாரா அப்படின்னா கெஸ் பண்ணுறதே கஷ்டம்தான். பட் டபுள் ஆப்ஷன்றதுனால நம்ம பிக் பண்ணிக்கலாம். ரெம்பா போகுமா நல்ல ஒரு விக்கெட்டாக இருந்தால் மேபி ட்ரை பண்ணலாம். ரெய்ஸா ஹெண்ட்ரிக்ஸும் அதே தான். பட் ஜார்ஜியை பொறுத்தவரையா நல்ல ஒரு பிளேயர், நல்ல டச்சில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். இனிஷியல் ஸ்பெல் எதிர்பார்க்குறது கண்டிப்பாக லுங்கி இங்கிடி வில்லியம்ஸ் இல்லை பர்கர் வந்து வீசலாம். டெத்தில் பிராட்மேனும் லுங்கி இங்கிடியும் வீசுவாங்க. இந்த சைடில் உங்களுக்கு இனிஷியல் ஃபருக்கி, டெத்தில் மேபி ஓமர் ஜாய், அதுக்கப்புறம் ஃபரட் மாலிக் வீசலாம். அப்படி இல்லை அப்படின்ட்டு நைப் வேணாலும் ட்ரை பண்ணுவாங்க. ரஷீத் கான் கூட வந்து பவுல் பண்ணலாம். ஸோ பெட்ரு ரஷீத் கான் கேப்டன் போய்க்கிறது. வைஸ் கேப்டன் நம்ம வந்து பார்த்தோம்னா வேறு மாதிரி போகலான்னா ஓமர் ஜாய் போகலாம். அதுக்கப்புறம் ஆடல் மாக்ரம் போகலாம். பிக்வாயா இந்த மாதிரி டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு போய்க்கிறது பெட்ரு. ஸோ ஃபஸ்ட் பவுல் பண்ணுற டெத் பவுலராக வேணால் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்டு வந்து பாருங்கள். ஸோ ஸ்டாட்டை பொறுத்தவரையா பவுமா ஒரு மேட்ச் ஆடி 23 ஃப்ளாப்பு. வேண்டர்சன் கிடையாது. பிக்வாயா 2 மேட்ச் ஆடிருக்காரு ஹெட்வேட்டில். அதில் 3 விக்கெட் எடுத்து 56 ரன்னுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கிடி ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. ராம்லா குருபாஸ் ஸோ ஹெட்வேட்டில் பார்த்தோம்னா 25 ரன்னு வந்து ஆடிருக்காரு. அந்த 25 to 30 வந்து அவுட் ஆயிருக்காரு. மேபி சேசிங் வந்தாலோ இல்லை கொஞ்சம் குயிக்காக அடிக்க போய் அடிக்கலாம். பட் எடுத்துகிட்டு போக மாட்டாரோ. ஒரு கட்டத்துக்கு மேலே அவசரப்பட்டு விக்கெட் போகக்கூடிய பிளேயர். பட் வென்யூவில் நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு ராம்லா குருபாஸ். ஆடின 2 மேட்சுமே நல்ல ரெக்கார்டு. அடுத்து பார்த்தோம்னா ரஹ்மன் ஷா 2 மேட்ச்லுமே 32 ரன் தான் ஓவராலே. ஃப்ளாப்பு. வென்யூவில் 40 ரன் ஆவரேஜ். ஸோ ஹஸ்மதுல்லா சைடி ஹெட்வேட்டில் 2 மேட்ச்சில் 10 ரன் தான். வென்யூவில் 39. சேசிங்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓமர் ஜாய் ஹெட்வேட்டில் ஒரே மேட்ச்சில் 97. வென்யூவில் 2 மேட்ச்சில் 2 விக்கெட்டு. நபி 2 மேட்ச்சில் 2 விக்கெட் ஹெட்வேட்டில். வென்யூவில் 29 ரன் ஆவரேஜ் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ரஷீத் கான் ஹெட்வேட் பார்த்தோம்னா 2 மேட்ச்சில் 2 விக்கெட்டும். வென்யூவில் 11 மேட்ச்சில் 29 ரன் ஆவரேஜ். 29 ரன் ஆவரேஜ் 29 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அடுத்தா கரோட்டே. ஸோ ஒரே மேட்ச் வென்யூவில் 4 விக்கெட்டு. சரியான ஒரு பிக்கு. ஸோ முன்னாடி ஸ்டார்ட்ன்றது பார்த்துருப்பீங்க. இதில் முக்கியமான பிக்குன்னு பார்த்தோம்னா இப்போது டோனி டிகுரஸியை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்து பிக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரிஸ்கி பிக்கு ஹையஸ்ட் பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி லோவஸ்ட் பர்சன்டேஜ் பிக் பண்ணால் இப்போ குருபாஸாக மோஸ்ட்லி எல்லாருமே பிக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதே இடத்துல ஹை ரிஸ்க் எடுக்கணும், ஒரு கிராண்டுக்குள்ள புஷ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கயல் வீரனே அதுக்கப்புறமா இக்ரம் அகில் வந்து ஆடினாங்கன்னா லோ பர்சன்டேஜாக இருப்பாங்க. நீங்கள் குருபாஸ் ஃப்ளாப் ஆவார் நீங்கள் கான்செப்ட் போனாலே அவங்க 2 பேர்த்த ஆட் பண்ணிக்கோங்க. லோ பர்சன்டேஜ் பிக்கு. ஏதோ ஒரு 2-3 கேட்ச் பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு 10-20 ரன் அடித்தா கூட அவங்க டீமுக்கு வரலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிராண்ட் லீக்கு அவங்கள ட்ரை பண்ணுறது பெட்ரு. அதேமாதிரி இங்கே ஹஸ்மதுல்லா சைடி வந்து சேசிங்கில் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷன் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதே இடத்துல ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஒரு ரஹ்மன் ஷாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளேயர் செகண்டரிக்கோ டெம்பா பவுமா கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லா ஆல்ரவுண்டர்ஸும் எடுத்திருக்கேன். இதில் லாஜிக்கல் ஆல்ரவுண்டர்ஸ் பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா நபி லாஜிக்கலாக யோசிச்சோம்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறனால விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். பேட்டிங்கில் அந்த அளவுக்கு ஓடியெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரா அப்படின்ற டவுட்டுமே இருக்குது. சேம் இந்த சைடில் உங்களுக்கு ஆடல் மாக்ரம் வந்து பேட்டிங்க்கு நம்ம நம்பலாம், பவுலிங்க்கு நம்ப முடியாது. பட் லாஜிக்கல் பார்த்தோம்னா இங்கே ஃபார்ச்சூனு அதுக்கப்புறமா வந்து கரோட்டே இந்த 2 பேருமே லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ அந்த லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் அதிகமான ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கக்கூடிய 2 டீம்லேயுமே ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். முக்கியமான பாயிண்ட்டு செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு அதிக ஹெல்ப் கிடைக்கிது. இப்போ ரஷீத் கான் செகண்ட் பவுல் பண்ணால் கண்டிப்பாக கேப்டன் கொடுங்க. அதேமாதிரி கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணால் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு ரிஸ்க்காக நீங்கள் அந்த ஃபார்ச்சூன்ற பிளேயருக்கு கூட ஒரு கேப்டனாக கொடுக்கலாம். அதேமாரி இங்கே கரோட்டேக்கு செகண்ட் பவுல் பண்ணாங்கன்னா கேப்டனாக கொடுங்க.
அதே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இங்கிடி கூட கேப்டன் கொடுக்கலாம். அதேமாரி உங்களுக்கு ஆப்கானிஸ்தானில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஃபருக்கியோ இல்லை ஃபரட் மாலிக்கோ இல்லை ஓமர் ஜாய்க்கோ கேப்டன் வைஸ் கொடுக்கலாம். இதுதான் லாஜிக்கு. மோஸ்ட்லி இந்த கிரவுண்டில் இப்படி தான் போயிருக்கு. மேபி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓடிஐ ஃபார்மெட் நடக்கிறதுனால, ஸோ ரொம்ப நாளைக்கு இல்லை, அயர்லாந்து ஆப்கானிஸ்தான் மேட்ச்சுக்கு அப்புறம் நடக்கிறதுனால, ஸோ பிச்சு வேறு மாதிரி இருந்துச்சுனாலும் நான் அப்டேட்டுன்றது பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து சேஃபான ஒரு காம்பினேஷன். பட் பேட்டிங்கில் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் யார் யாரை பிக் பண்ணுறதுன்னு. ஆல்ரவுண்டர்ஸையுமே அதிகமாக எடுக்கலாம். பட் லாஜிக்கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லாஜிக்கலாக யோசிச்சோம்னா ஆல்ரவுண்டரில் கொஞ்சம் குறைச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் சேஃப் ஆப்ஷன்ஸில் நம்ம பவுலர்ஸ் ப்ளஸ் ஆல்ரவுண்டர்ஸ்னு எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். ஃபேப்லோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் எல்லா கான்டெஸ்ட்டும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக டீம் போட்டாலே ஈஸியாக வின் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2K டோக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. 5% எக்ஸ்ட்ரா மண்டேவும் அதுக்கப்புறம் ஃப்ரைடேவும் தராங்க. அந்த நாளில் வித்ட்ரா பண்ணினா உங்களுக்கு ஃப்ரீ வித்ட்ரா எந்த ஒரு இது எல்லாமே ஃப்ரீயாகவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். TDS GST எல்லாமே ஃப்ரீ தான். 2K டோக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நமக்கு வின்னிங்ஸ் தான் வந்து இந்த ஆப்பில் கிடைக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பேக் ஆகி வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த பிளாஸ்ட் ஒரே நாளில் 3 மேட்ச் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏதோ ஒரு மேட்ச் நடந்துச்சு. அது எதுவுமே சரியாக போகல. டெலகிராம்லையுமே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு சில இன்டர்நேஷ்னல் மேட்சஸ், அதுக்கப்புறம் ப்ரோ கபடி, WBBL, நெக்ஸ்ட் T20 உமன்ஸ் வேர்ல்டு கப் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக கவர் பண்ணணும் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின டவுட் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.